ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டையை ரொம்ப நாளாக கட் பண்ணாதனால அந்த நெட்டை பிடிச்சி அது பாட்டுக்கு மேலே இருக்கிறவங்க பால்கனி வரைக்கும் போயிடுச்சு. அப்புறமா செவுத்து மேலே ஏறி அந்த பிரண்டை எல்லாத்தையுமே இழுத்து பாதியை வந்து துவையலுக்கும் பாதியை வந்து நம்ம பால்கனிக்குள்ளேயும் வளர்கிற மாதிரி தூக்கி போட்டாச்சு. ஸோ கட் பண்ணிட்டு வந்ததை அதோட நார் எல்லாத்தையும் 4 பக்கமும் பீல் பண்ணி எடுத்தாச்சு. பீல் பண்ணும்போது கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் கையை வந்து தண்ணியில் கழுவாதீங்க. இல்லை அப்படின்னா கை வந்து அரிக்க ஆரம்பிச்சிருங்க. கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், அதோட வந்து புளியும் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரண்டை வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பிரண்டை வந்து வதங்கின உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் அந்த கலர் சேஞ்சஸ்லேயும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதோட நீங்கள் தேங்காவும் ஆப்ஷனலாக நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்